சென்னையில் பாஜகவின் மாநில மையக்குழு ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையேற்று இதில் பங்கேற்றிருக்கிறார். சென்னையில் பாஜகவின் மாநில மையக்குழு ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பாஜக மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன, விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு மையக்குழு, பாஜகவுடைய உயர் அதிகாரம் கொண்ட மையக்குழு கூட்டம் கமலாலயத்தில் தற்பொழுது மத்திய தொழில்துறை அமைச்சரும் பாஜகவுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, முன்னாள் மாநில தலைவர்களான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், கிட்டத்தட்ட ஒரு 9 முதல் 10 நபர்கள் இந்த அதிகாரப்பூர்வமாக இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தளவு முழுக்க அதிமுகவுடனான இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாகத்தான் விரிவாக முன்னதாக இவர்கள் தலைமையில் ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பியூஷ் கோயலை பொறுத்தளவு தமிழகத்தில் பாஜக எத்தனை தொகுதிகளில் வலுவாக இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் நாம் போட்டியிட்டால் நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாமல் சிறிய கட்சிகள் மொத்தமாக எத்தனை தொகுதியில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் எவ்வளவு தொகுதிகளை கேட்க வேண்டும், கிட்டத்தட்ட 60 தொகுதிகளை கேட்பதற்கு பாஜக ஒரு பக்கம் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமாகத்தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை என்பது நடைபெற்று இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு பியூஷ் கோயல் தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தி அவர் அளிக்கும் அந்த மதிய உணவு விருந்திலும் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த காலங்களில் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வருவதற்கும் பாஜக தேசிய தலைமை விரும்புகிறது. அது சம்பந்தமாகவும் இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் அடுத்தடுத்த 2 ஆலோசனை கூட்டங்களுக்கு இதை தவிர்த்து பாஜக தேசிய தலைமை திட்டமிட்டு இருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியையும் நேரடியாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திக்க இருக்கிறார். இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவு மையக்குழு கிட்டத்தட்ட 60 தொகுதியில் பாஜக வலுவாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரிடம் நாம் எத்தனை தொகுதிகளை கேட்க வேண்டும், பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது ஆலோசனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துக்கு முடிவில் நேரடியாக மத்திய இணையமைச்சரும் பாஜகவுடைய தேர்தல் இணை பொறுப்பாளருமான அர்ஜுன் ராம் மேக்வால் செய்தியாளரிடம் இது சம்பந்தமாக விரிவாக தான் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதவழி கூட்டம் முடிந்த பிறகு நாம் மீண்டும் பேசலாம். விக்னேஷ் முத்து, தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.